தெனாலிராமன் நாடகத்தை அரங்கேற்ற போறாங்க. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடல்ட் கரோக்கி காம்படிஷன் செகண்ட் ரவுண்ட் நடக்க போகுது. அட இந்த ஷேரிங் ஸ்பிரிட் சூப்பரா இருக்கே. $5 கையேந்தி பவன்ல மொத்த குடும்பத்துக்கு நாளைக்கு டின்னரா? இப்பயே பாரஸ்க்கு கால் பண்ணி சொல்லி ஆகணும். இந்த வீட்டுல 2 நிமிஷம் ஏதாவது டீல் பார்க்க முடியுதா? அதுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சாச்சு. இருங்க வரேன். சரி, இப்ப குழந்தைகளுக்கு எந்த கதை சொல்லலாம்? டோரா கதை சொல்லட்டுமா? பிரின்சஸ் கதை சொல்லட்டுமா? சரி, என்ன கதை சொல்லலாம்? சரி, நான் உங்களுக்கு தென்னாலி கதை சொல்லவா? தென்னாலி மாமாவா? இல்ல கண்ணா, அது தென்னாலி மாமா. நான் சொல்ல போறது தென்னாலி ராமா கதை. ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்தானா. அந்த விவசாயி பேரு தென்னாலி ராமனா. இருமா எல்லா கதையும் நீயே சொல்லி முடிச்சா டேரக்டர் நான் இதுக்கு, இந்த டிராமா தான் இதுக்கு. லைட் கேமரா ஆக்ஷன். ஹம்பி போன கதைய நல்லா கேளு. புத்திசாலித்தனம் கூட காமெடியும் பாரு. ஹம்பி போன கதைய நல்லா கேளு. புத்திசாலித்தனம் கூட காமெடியும் பாரு. கதையேடு நிஜமான கதையேடு, சுவையோடு சுகமான உருவான கதையேடு. ராமனுக்கு அம்பிற்கு போகும் முன்னே இடையாய் தீர்ந்தான். காலியின் வரத்துக்கெல்லாம் வாரிசு இல்லை என்று பங்குக்கு காத்திருந்த தென்னாலிக்கு மகிழ்ச்சி. தயிரையும் பாலையும் பருகியே முடித்தான். புகழ் பணம் பெற ஒரு சதி செய்தான். உண்மையை அறிந்த காளியின் உடனே ராமனை அழித்திட துடித்தாளே. அம்பியக்காக மன்னிப்பு பெற்று ஞானமும் அடைந்தான். அம்பியை தேடி அலைந்தே திரிந்தே கொடியோட்டு வந்தான். தனியே கிடந்தான். ஒரு நல்ல ஐடியா வந்ததே சமயத்தில் உதவிக்கு காரியம் துணையாய் நின்றார். கதையேடு நிஜமான கதையேடு, சுவையோடு சுகமான உருவான கதையேடு. தொல்லை என்று அவனும் ஜோதிக்க கொடுத்து ராகுல் குடிக்க செல்ல நம்பொட்டு கண்ட நம்பி திருவிட துணித்தான். சொல்லிட நிச்சம் பதறிங்கே ராகுல் நிலையினி என்னான். புகழுக்கு விழுந்த ராமன் சேரால் அம்பி சாந்தினி என்னான். மனத்தின் கொடுமை அறியாதாய்
கோபத்தில் போட்டு தள்ள ராஜாவும் சூழ இறைவனின் அருளால் நல்லது நடக்க உதைத்தன காவலர் ராஜுவைத்தானே ராஜாவுக்கும் பிடிக்காது குருவுக்கும் பிடிக்காது பிடிபோடும் கோலங்கள் யாருக்கும் தெரியாது கலகேடு கலகேடு நிஜமான கலகேடு சுவையோடு சுகமாக உருவான கலகேடு எதனால் ராம ஹம்பி போன கதையை நல்லா கேடு புத்திசாலிக்கான கூட காமெடியும் பாரு எதனால் ராம ஹம்பி போன கதையை நல்லா கேடு புத்திசாலிக்கான கூட காமெடியும் பாரு கலகேடு கலகேடு நிஜமான கலகேடு சுவையோடு சுகமாக உருவான கலகேடு.
நாளைக்கு ஒரு சூப்பர் செஷன் ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு ஏதாவது வழக்கம் இருக்கா? வாட் இஸ் தி எஜெண்டா ஃபார் டுடே ராகு? மன்னா சிக்கலான ஒரு சொத்து கேஸ் வந்து பெரிய மணி, சின்ன மணி, குட்டி மணி 3 பேரோட விவகாரமான கேஸ். வாதாடுறதுக்காக இங்க பெருசு மட்டும் மணியான கேஸ் சொல்லுங்க. சரி, அவங்க வாசல் அரசே, குட் ஈவினிங். என் பேர் பெரியமணி. எல்லாரும் என்ன செல்லமா பிக்ஸின்னு கூப்பிடுவாங்க. எங்க நைனா சாகிறதுக்கு முன்னாடி எங்க ஃபேமிலி சொத்தான 70 எலிஃபண்ட்ஸையும் எனக்கும் என் பிரதர்ஸுக்கும் ஒரு ஃபார்முலா படி டிவைட் பண்ணிக்க சொல்லி பில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். பட் அந்த ஃபார்முலால ஒரு கீ கோட் மிஸ்ஸிங். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியல. அத நீங்க தான் சால்வ் பண்ணி தரணுமாண்ணா. என்னது? நானா? நமக்கு மேக்ஸ் எப்பவுமே ரொம்ப வீக். பயப்பட கொண்டு வர ப்ராப்ளம் எல்லாமே மேத் ப்ராப்ளமா இருக்கும். சரி, சொல்லி தொலைங்க. மன்னா, எங்களோட யானைகள்ல சரி பாதிய பிக்ஸி எனக்கும், ஒரிஜினல் கவுண்ட்ல 1/3 என் ஃபர்ஸ்ட் தம்பிக்கும், அவளுக்கு கிடைச்சதுல 1/3 என் லாஸ்ட் தம்பிக்கும் ஷேர் பண்ற மாதிரி ஒரு கஷ்டமான ஈக்குவேஷன் போட்டுட்டு எங்க அப்பா உசுர விட்டுட்டார். 17 எலிஃபண்ட்ஸ எப்படி மன்னா by 2 by 3 போடுறது? How to do it? Come on, tell me, please. கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் தான். ஓவர் நைட் ரூம் போட்டு யோசிச்சுட்டு நாளைக்கு காலையில தீர்ப்ப சொன்னோம். நாளைக்கு ஜூம்பா டான்ஸ் பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் தானே. சரி சரி ராஜகுரு, நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. மக்களே, நாளைக்கு மார்னிங் இந்த ப்ராப்ளம் ரீவிசிட் பண்ணலாம். எல்லாரும் காலையில 1/2 மணிக்கு நீதிமன்றத்துக்கு வாங்க, அங்க மீட் பண்ணலாம். மறக்காம எலிஃபன்ஸை கொண்டு வந்து விடை